முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சாப்பிட்டால் உடல் எடை கூடும், கொழுப்பு சக்தி அதிகரிக்கும் என்கின்ற ஒரு மாற்றமான கருத்து பலருக்கு உண்டு. முந்திரியில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, தினமும் எப்படி சாப்பிடலாம், யார் இதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். முந்திரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கொட்டைகள். இதில் ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆகியவை உள்ளன. 1 அவுன்ஸ் அதாவது தோராயமாக 28 கிராம் முந்திரியில் 157 கலோரிகள், 12 கிராம் கொழுப்பு, 5 கிராம் புரதம், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. முந்திரியில் கலோரிகள் அதிகம் உள்ளன. இவற்றை அதிகமாக உட்கொள்ளும்போது கலோரிகள் கூடி உடல் எடை அதிகரிக்கும். எனவே முந்திரி பருப்பை தினம் 4 அல்லது 5 பருப்புகள் மட்டுமே உட்கொள்ளலாம். முந்திரியில் உள்ள கொழுப்பு சத்து மிகவும் ஆரோக்கியமானது. இதில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளன. இவை இதயத்திற்கு ஆரோக்கியம் அளிப்பவை. எனவே இவற்றை இதய நோயாளிகள் கூட குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். முந்திரியில் மெக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம் மற்றும் ஆக்சிஜனேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இவை பல்வேறு உடல் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. இவற்றை பிற கொட்டைகளுடன் சேர்த்து உண்ணும்போது நன்மை பயக்கும். இதில் உள்ள புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. முந்திரியை உண்பதால் உடல் எடை கூடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது அவரவரின் ஒட்டுமொத்த உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பொறுத்தது. சிலருக்கு முந்திரி உள்ளிட்ட நட்ஸ் வகைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவர்கள் முந்திரியை தவிர்க்க வேண்டும். கடுமையான குறைந்த கொழுப்பு அல்லது கீட்டோஜெனிக் உணவை பின்பற்றும் நபர்கள் முந்திரி பருப்பை தவிர்க்கலாம். ஏனென்றால் இதில் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளது. முந்திரியில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக உள்ளன. இவை சிறுநீரக பாதிப்புகள் உள்ள நபர்களுக்கு சிறுநீரக கற்களை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். எனவே அவர்கள் முந்திரியை மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்க்கலாம். இரைப்பை, செரிமான சிக்கல்களை கொண்ட நபர்கள் முந்திரி பருப்பை தவிர்த்து விடலாம். ஏனென்றால் இவர்களுக்கு வீக்கம் அல்லது வாயு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்த விடும். நீரிழிவு நோயாளிகள் இதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளதால் நீரிழிவு நோயாளிகள் மிக குறைவாக எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. முந்திரியில் பொட்டாசியம் ஓரளவு அதிகமாக இருக்கிறது. பொட்டாசியம் அளவுகளுடன் தொடர்புடைய சில வகை மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு இது பிரச்சனை தர வாய்ப்பிருக்கிறது. முந்திரி பருப்பு புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. புரோந்தோசயனிடின் இதில் உள்ளது. இது கட்டி செல்கள் வளர விடாமல் தடுக்கிறது. புரோந்தோசயனிடின் மற்றும் செம்பு இவற்றால் முந்திரி பருப்பு நிறைந்துள்ளது. இது நிச்சயம் புற்றுநோயை தடுக்கும். முந்திரியில் நல்ல கொழுப்புகள் உள்ளன. அது நன்மை பயக்கும். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.